வாங்க இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்க 4-5 விசில் குக்கரில் விட்டு எடுத்துகிட்டு அதை தோல் உரிச்சிட்டு இது மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் மண் சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு வடவம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். பூண்டு 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலை, இன்னொரு பெரிய தக்காளி இது மாதிரி பெருசு பெருசாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அது தேங்காய் சோம்போடு அதை அரைக்க போகிறோம். அப்புறமா நீங்கள் வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு மரவள்ளிக்கிழங்கையும் சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து அது கொதிக்க விடுங்க. அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் சோம்பு அரைச்சிட்டு அதுலேயே அந்த வதக்கி எடுத்த தக்காளி, ஒரு தக்காளியையும் இந்த பூண்டு பல் ஒரு 2 பல் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு அதை அரைச்சிக்கோங்க. புளி தண்ணி கொஞ்சமாக தாங்க இதுக்கு ஊற்றணும். இப்போ இந்த அரைச்ச தேங்காய் விழுதையும் ஊற்றி உங்களுக்கு குழம்பு ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் சிம்மிலே வேக விடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதான். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.